ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன் ஜாக்லின் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அது உண்மையாக போயான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இப்போது தெளிவாக பார்க்கலாம். இது இப்போ வரையும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்க என் ஃபேன்ஸ்க்காக நான் போயே ஆகணும் அப்படின்னு. என்ன தான் ஆனந்தி கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ அவங்க போக அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எலிமினேட் ஆகிருக்க அதிக சான்சஸ் வருது தான் இப்போ நியூஸ் வருது. ஐ திங்க் இது இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு நியூஸ் வருது. இப்படி நடந்தா ஜாக்லின் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். பட் இருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அஃபீஷியலாக அவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற வரி நீங்கள் யாரும் ஓட் பண்ணுறது நிறுத்திடாதீங்க. ஏன்னா சில பேர் ஐயோ ஜாக்லின் அக்கா போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு அவங்களுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி சத்தியமாக நினைக்காதீங்க. அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஓட்டிங்கை வேறு ஒருத்தர் ஆளுக்கு போடலாம். ஏன்னா இது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம், புரியுதா? மற்ற பிஆர் பண்ணுற வேலையாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் புரிஞ்சு பண்ணிக்கோங்க. பட் எனக்கு என்னமோ நாளைக்கு அவங்க தெரிஞ்சு அவுட் ஆகிட்டாங்களோன்னு தோணுது. பிகாஸ் இப்போ 45 மீட்டர் போயிடுச்சு, அடுத்து 60 மீட்டராக வரலாம். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கஷ்டமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போய் அவுட் ஆகிட்டாங்கன்னா அதோட கேம் அப் அப்படின்னு ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 5 or 4 ஃபைனலிஸ்ட் அது கன்ஃபார்ம். ஸோ ஆதலால் இதில் ஒருத்தர் அவுட் ஆகலாம் அல்லது 2 பேர் அவுட் ஆகலாம், புரியுதா? ஒருத்தர் அவுட் ஆகலாம் அல்லது 2 பேர் அவுட் ஆகலாம். 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னா மிட்வீக் எவிக்ஷனில் ஒருத்தர் தூக்குவாங்க. மிட்வீக் எவிக்ஷனே இல்லைனா ஒன்று இங்கே ஒருத்தர் வெளில போவாங்க, இல்லைனா இங்கே 2 பேர் வெளில போடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு மிக சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல்.